விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் இந்த சுடர் பண்ணுற அராஜகத்துக்கு எப்போ தான் முடிவு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களுமே தொடர்ந்து கொஸ்டின் பண்ணிட்டு வராங்க. இப்போ வரைக்குமே மல்லி மல்லி அப்படின்னு சொல்லி மல்லி மேலே ரொம்பவே பாசமாக இருக்கிற மாதிரி காமிச்ச சுடர் இப்போ விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. இப்போ கதிரேசனோட வீட்டுக்கு விஜயுமே வர வச்சிருக்கிறாங்க. மல்லி அங்கே தனியாக இருந்து போராடிட்டு இருக்கிறாங்க. விஜய் எப்படியாச்சும் தன்னை பார்க்க வருவார், சாப்பிட வருவார் அப்படிங்கிற மாதிரி வெரைட்டியாக அவங்களுக்கு சமைச்செல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ மனோகருமே மல்லியை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஏதோ இருக்கிறத போட்டுட்டு உன்னோட வீட்டுக்காரருக்கு மட்டும் நல்ல வெரைட்டியாக சமைச்சு வச்சிருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயுமே இப்போ ரேணுகாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அவங்களுக்கு பாலெல்லாம் கொடுத்து டேப்லெட் கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு இப்போ மல்லியை பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டு இருக்கிறாங்க. மல்லியுமே கால் பண்ணி எப்போங்க வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க. இதை சுடர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. விஜய் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிக்கிறேன், நிச்சயமாக நான் உன்னை மல்லிக்கு விட்டு தர மாட்டேன், இந்த வீட்டை விட்டு உன்னை போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே ஒரு திட்டம் போடுறாங்க. இப்போ பாலெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, டேப்லெட் கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயை எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதால அந்த டேப்லெட்டை வெளியில் துப்புற மாதிரி துப்புறாங்க. இப்போ விஜய் அங்கே தண்ணி எடுக்க போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பாலில் மயக்க டேப்லெட் கலந்து வச்சிடுறாங்க. இந்த பாலை நீ குடிச்சிட்டு தான் தரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் கிட்ட கட்டாயப்படுத்தி கொடுத்துட்றாங்க. இப்போ விஜயும் வேறு என்ன தான் பண்ண முடியும், சரி ரேணுகா சொல்கிறா அப்படிங்கிறதால அந்த பாலை குடிச்சிடுறாங்க. குடிக்கவுமே அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. ஸோ கதிரேசனோட வீட்டிலேயே மயங்கிடுறாங்க. இப்போ மல்லி விஜய் வருவாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஏமாந்து காத்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ மனோகர் மல்லிக்கு ஆறுதலாக இருக்க தான் செய்கிறாங்க. அப்படின்னு சொன்னாலுமே விஜய் வரல அப்படிங்கிற ஒரு கவலை அவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யும். இந்த ரேணுகா ஏன் இப்படி பண்ணுறாங்க, அடுத்தவங்க புருஷனுக்கு ஏன் இப்படி ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. முதல்ல சொத்துக்காகவும் பணத்துக்காக தான் இங்கே நடிக்க வந்தாங்க. இப்போ விஜயை தன்னோட பக்கம் வளைச்சி போடணும் அப்படிங்கிற மாதிரி பல சதித்திட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்போ மாறும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.